நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. போலீஸ் ஸ்டேஷன் முத்துப்பாண்டி கோட்டையோ எல்லை மீறும் அண்ணா. ஜீ தமிழ் சீரியலில் இன்று ஜீ தமிழில் அதிக டிஆர்பி புள்ளிகளை பெற்று வரும் கார்த்திகை தீபம் அண்ணா இதயம் சீரியல்களில் சமீபமாக நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் குறித்து காணலாம். ஜீ தமிழ் முதன்மை தமிழ் தொலைக்காட்சிகளில் ஒன்றாக விளங்கி வருகிறது. ஜீ தமிழ் தொடர்ந்து புதுவிதமான கதைக்களத்துடன் கூடிய தொடர்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அதில் பல தொடர்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. இந்நிலையில் அவற்றில் அதிக டிஆர்பி புள்ளிகளை பெற்று வரும் கார்த்திகை தீபம் அண்ணா இதயம் சீரியல்களில் சமீபமாக நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் குறித்து காணலாம். ட்ரோனை வைத்து குழந்தையை காப்பாற்றிய சண்முகம் பரணிக்கு வந்த ஆஃபர். அண்ணா சீரியலில் இன்று ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வருகிறது அண்ணா. இந்த தொடரில் குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதற்கு சண்முகம் பரணி செல்கின்றனர். அவர்கள் போன இடத்தில் பாலம் உடைந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அவதிப்படுகின்றனர். இந்த மாதிரியான சூழ்நிலையில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து பார்க்கலாம். தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த தொடரின் நேற்றைய எபிசோடில் பரணி மற்றும் சண்முகம் குழந்தையின் உயிரை காப்பாற்ற மதுரைக்கு செல்கின்றனர். அப்போது அவர்கள் போன இடத்தில் பாலம் உடைந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அவதிப்படுகின்றனர். இந்நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் செல்ல முடியாமல் இருவரும் தவிக்கின்றனர். அப்போது சண்முகம் நீதான் எப்படியாவது ஒரு வழியை காட்டணும் என வேண்டுகிறான். உடனே ஒரு ட்ரோன் கேமரா அங்கு பறந்து வருகிறது. இதை கவனித்த சண்முகம் அந்த ட்ரோனை ஆப்ரேட் செய்பவனிடம் சென்று இந்த மருந்தை எப்படியாவது அந்த பக்கம் அனுப்ப முடியுமா என கேட்கிறான். ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றணும் என்கிறான். அந்த ட்ரான் ஆப்ரேட்டரும் சம்மதம் சொல்கின்றனர். உடனே சண்முகம் பரணிக்கு போன் செய்து நீ சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணு, மருந்து உன்னை தேடி வரும் என்று சொல்கிறான். இதனையடுத்து பரணி சிகிச்சையை ஆரம்பிக்கிறாள். அடுத்து கார் மதுரையில் ஓரிடத்தில் நின்று கொண்டிருப்பதை ஜிபிஎஸ் மூலமாக கவனிக்கிறான் முத்துப்பாண்டி. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு குழந்தையின் பெற்றோருடன் வருகின்றான். பரணியை பார்த்ததும் இது என் தங்கச்சி என சொல்கிறான். குழந்தைக்கு காரில் சிகிச்சை நடப்பதை பார்த்த பெற்றோர் என் குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? நான் பார்க்காத ஹாஸ்பிட்டலா? அவங்க எல்லாம் சரி செய்ய முடியாததை இந்த காரில் வச்சு நீங்கள் எந்த வசதியும் இல்லாமல் சரி செய்ய போறீங்களா என்று ஆவேசப்படுகின்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு குழந்தையின் பெற்றோருடன் வருகிறான். பரணியை பார்த்ததும் இது என் தங்கச்சி என சொல்கிறான். குழந்தைக்கு காரில் சிகிச்சை நடப்பதை பார்த்த பெற்றோர் என் குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? நான் பார்க்காத ஹாஸ்பிட்டலா? அங்கெல்லாம் சரி செய்ய முடியாததை இந்த காரில் சரி செய்ய முடியுமா என கூறியதும் பரணி உங்கள் குழந்தையா, நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லியும் அவர்கள் ஏற்க மறுக்கின்றனர். அதன் பின்னர் ஃபேமிலி டாக்டருக்கு போன் செய்து விஷயத்தை சொல்ல பரணி போனை வாங்கி செய்யப்படும் மருத்துவம் பற்றி சொல்கிறாள். அதனை கேட்ட டாக்டர் சபாஸ் இப்போதைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தான் சரியா இருக்கும், உங்கள் திறமைக்கு நீங்கள் அமெரிக்காவில் இருக்கணும் என பாராட்டுகிறார். டாக்டர் சொன்னதை கேட்படுகின்றனர். ஒரு வழியாக பரணியின் திறமையை புரிந்து கொண்டு நன்றி சொல்கின்றனர். அத்தோடு பரணியை நீங்கள் அமெரிக்காவுக்கு வாங்க உங்கள் படிப்பு செலவு முழுவதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்றனர். இதனை கேட்டு சௌந்தரபாண்டி மகிழ்ச்சியடைய சண்முகம் சாக்காகின்றான். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.